இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னென்னா ஒரு கேசோலின் என்ஜின், அதாவது கேசோலின் என்ஜின் பெட்ரோல் என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்க போறோம். இப்ப நீங்க இந்த பிக்சர்ல பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு என்ஜின். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி எப்படி வேலை செய்யுது என்றது ஓரளவுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்டா, இனி ஒவ்வொரு பாட்டு என்ன, எப்படி எப்படி வேலை செய்யுது, அதுல தொழில் என்ன என்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்றதுல ஒரு கிளியரான ஐடியா ஒன்று கிடைக்கும். நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு பெட்ரோல் கார் என்ஜினோட ஹெட். மேல் பக்கம் இருந்து பார்க்கக்குள்ள அந்த ஹெட் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்ப கிளியரா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது பார்த்தோம்னா ஹெட்டோட கீழ்ப்பக்கம், அதாவது என்ஜின் பிளாக் பக்கமா இருக்கிற ஹெட்டோட அமைப்பு. அப்ப வேல்வ் எல்லாம் இந்த சைடா தான் இருக்க போகுது. அப்ப இதுல நம்ம வடிவ ஹெட்டோட கீழ்ப்பக்கம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த ஹெட்டில் தான் ஹெட் கேஸ்கட் வரப்போகுது இந்த பக்கமா. இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, இந்த ஹெட்டுக்கும் பிளாக்குக்கும் இடையில எப்படி ஹெட் கேஸ்கட் வரப்போகுதுண்டு. சரியா? இப்ப இந்த ஹெட்டையும் பிளாக்கையும் இடையில ஹெட் கேஸ்கட்டை வச்சு போல்டுகளை டைட் பண்ணி தான் நம்ம ஹெட் கேஸ்கட்டை பூட்டுறது வளமையா. ஸோ ஹெட் கேஸ்கட் என்ன எவ்வளவு இருக்கிறன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கு. இதுதான் கேம் ஷாஃப்ட். இது சுத்தும் போது தான் வேல் துறக்கிறதும் மூடுறதும் ஃபங்க்ஷன் பண்ண போகுது. இது வேல்வை ஓப்பன் பண்ணுது, அடுத்த சைடால க்ளோஸ் பண்ணும். அப்போ அந்த கேம் ப்ரொஃபைல் கீழே வரக்குள்ள வேல்வ் ஓப்பன் பண்ணும், கேம் ப்ரொஃபைல் மேலே போக்குள்ள வேல்வ் க்ளோஸ் பண்ணப்படும். இதில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வேல்வ்ற ஃபங்க்ஷன் என்னென்னா, தேவையானப்போ வேல்வ் ஓப்பன் ஆகி அது கூட யாரோ எமிஷனையோ உள்ள விடுறதும், தேவை இல்லாதப்போ அதை க்ளோஸ் பண்ணுறதும். இதுதான் வேல்வ் ஸ்ப்ரிங். இது என்ன செய்யுமெண்டா, வேல்வை கேம்ஷாஃப்ட் அமர்த்தாத வேளையில் மேலே தள்ளி க்ளோஸ் பொசிஷனுக்கு கொண்டு வர்றது. அப்போ என்ன செய்யுமெண்டா, வேல்வ் எந்த இதுவுமே உள்ள வராது. இப்போ இதில் பாருங்க, நமக்கு வேல்வ் ஸ்ப்ரிங், கேம்ஷாஃப்ட் எப்படி ஒரு என்ஜின் ஹெட்டில் அமைஞ்சிருக்கின்றத க்ராஸ் செக்ஷனில் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த வேல்வ், கேம்ஷாஃப்ட், வேல்வ் ஸ்ப்ரிங் எல்லாம் ஒருமிக்க சுற்றும் போது வேலை செஞ்சுதான் தேவையான நேரம் காற்றை உள்ள விட போகுது, தேவையான நேரம் பத்தின எமிஷன் புகையை வெளியே தள்ள போகுது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு 4 சிலிண்டர் ஹெட். அதாவது 4 சிலிண்டர் ஹெட்டில் எப்படி எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட், இன்லெட் கேம்ஷாஃப்ட், எக்ஸாஸ்ட் வேல்வ், இன்லெட் வேல்வ் எப்படி அமைஞ்சிருக்குதுன்றதை கிளியராக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒன்று எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட், அடுத்தது இன்லெட் கேம்ஷாஃப்ட். எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட்ண்டா என்னண்டா, என்ஜினில் பெட்ரோலும் ஏரும் பற்றின பிறகு அந்த புகையை, அதாவது எமிஷனை வெளியேற்றதான் எக்ஸாஸ்ட் வேல்வ். அப்போ அந்த எக்ஸாஸ்ட் வேல்வை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறால் தான் எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட். இன்லெட் வேல்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் காற்றை உள்ளே இழுக்கக்குள்ள, அதாவது வழியை உள்ளே எடுக்கக்குள்ள அந்த வேல்வை ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்குரிய ஆள் தான் இன்லெட் கேம்ஷாஃப்ட். அப்போ எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட்டும் எப்படி வேலை செய்யுது, இன்லெட் கேம்ஷாஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த இன்லெட் வேல்வையும் எக்ஸாஸ்ட் வேல்வையும் திறக்கிறதும் மூடுறதும் வேலையை செய்ய போகிறதால் யாருண்டா, இன்லெட் கேம்ஷாஃப்ட்டும் எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட்டும். இந்த இன்லெட் கேம்ஷாஃப்ட்டுக்கும் எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட்டுக்கும் எப்படி வேலை வைக்குதுன்னு பார்த்தோம்னா, டைமிங் பெல்ட் இல்லாட்டி டைமிங் செயின் சுற்றும் போது தான் இன்லெட் கேம்ஷாஃப்ட்டும் எக்ஸாஸ்ட் கேம்ஷாஃப்ட்டும் சுற்றி அதோடு சேர்ந்த இன்லெட் வேல்வ், எக்ஸாஸ்ட் வேல்வ் திறந்து மூடுறதால தான் இந்த வேலை கிளியராக நடக்குது. இப்போ நமக்கு
என்ஜின் ஹெட்ரை எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி வேலை செய்யுது என்றதில் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ஜின் பிளாக் என்ன, என்ஜின் பிளாக்குக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதையும் அது எப்படி வேலை செய்ய போகிறதுன்றதையும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம பார்க்குறது தான் பிஸ்டன். ஒரு என்ஜினில் மிகவும் முக்கியமான ஒரு பார்ட் தான் பிஸ்டன். இந்த பிஸ்டன் என்ன செய்யும் என்று பார்த்தோம்னா, நம்மளோட ஏரும் ஃபியூவலும் சேர்ந்து எரியக்குள்ள ஒரு பிளாஸ்ட் மாதிரி, அதாவது ஏர் எக்ஸ்பெண்ட் ஆக போகுது. அப்போ என்ன செய்யுதுண்டா, அந்த ஏர் பத்தக்குள்ள வார விசையை கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பிஸ்டனோட வேலை. அதாவது லீனியர் மோஷனில் விசையை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. இதில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னா கனெக்டிங் ரோட். இப்போ கனெக்டிங் ரோட் என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தோம்னா, கனெக்டிங் ரோட் ஒரு பக்கம் பிஸ்டனை கனெக்ட் பண்ண போகுது, அடுத்த பக்கம் கிராங்க் ஷாஃப்டை கனெக்ட் பண்ண போகுது. அப்போ பிஸ்டன் கீழே தள்ளப்படும் போது கனெக்டிங் ரோட்டுக்குள்ளால் அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் செலுத்தப்பட்டு கிராங்க் ஷாஃப்டை சுற்ற போகுது. அப்போ கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறதால தான் நம்மளோட என்ஜின் வேலை செஞ்சு கிராங்க் ஷாஃப்ட் தான் கியர் பாக்ஸுக்கு டிரெக்டாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதால் தான் நமக்கு என்ஜின்லேருந்து பவர் கிடைக்க போகுது. இதுதான் நம்ம ஃப்ளைவீல் என்னென்னு பார்த்தோம்னா, ஃப்ளைவீல் ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். அதாவது ஒரு வெயிட்டான ஒரு சில்லு. அது என்ன செய்ய போகுதுண்டா, என்ஜின் ஃப்ளக்சுவேஷனை குறைக்கிறதுக்கு, அதாவது என்ஜினில் பவர் ஸ்ட்ரோக் நடக்கக்குள்ள எனர்ஜி கூட வந்து தள்ளும். அதே மாதிரி மேலே கம்ப்ரெஸ் பண்ணக்குள்ள எனர்ஜி அப்சர்வ் பண்ண போகுது. அப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன் குறைக்கிறதுக்காக வேண்டி தான் ஃப்ளைவீலை என்ஜினோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃப்ளைவீல் என்ன செய்யும்னா, ஒரு ஸ்மூத்தான ஆர்பிஎம்மில் என்ஜினை வச்சுக்கொள்ள உதவியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த இருக்கிற படத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு கிளியராக விளங்குது என்ஜின் கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ரோட், பிஸ்டன், டைமிங் பெல்ட், இன்லெட் வேல், எக்ஸாஸ்ட் வேல், வேல் ஸ்ப்ரிங், கேம் ஷாஃப்ட், எப்படி ஃப்ளைவீல் எப்படி அமைய பெற்றிருக்கின்றது உங்களுக்கு வடிவான ஒரு ஐடியாவை தரப்போகுது. அப்போ உங்களுக்கு இனி என்ஜினில் இருக்கிற என்ஜின் பார்ட்ஸை பற்றி ஒரு நல்ல கிளியரான விளக்கம் இருக்குமென்று நம்புகிறேன். இதில் நம்ம பார்க்க போகிறோம்னா இன்லெட் வேல்வும் எக்ஸாஸ்ட் வேல்வும் எப்படி வேலை செய்கிறதுன்றது. இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இன்லெட் வேல்வை கேம்ஷாஃப்ட் கீழே தள்ளும்போது இன்லெட் மேனிஃபோல்டுக்கும் கம்பஷன் சேம்பருக்கும் இடையில் ஒரு ஏர் போகிறதுக்குரிய வழி ஒன்று கிடைக்கிது. அப்போ கேம்ஷாஃப்ட் கீழே தள்ளும்போது இன்லெட் வேல் ஓப்பன் பண்ணுக்குது. அந்த டைம் பிஸ்டன் கீழே போகக்குள்ள அந்த வழியை உள்ளே இழுக்குது. அதே நேரம் எக்ஸாஸ்ட் வேல்வை பார்த்தோம்னா பிஸ்டன் மேலே தள்ளும்போது, அதாவது பவர் ஸ்ட்ரோக்குக்கு பிறகு பத்தின எமிஷனை மேலே தள்ளும்போது எக்ஸாஸ்ட் வேல்வை கேம்ஷாஃப்ட் கீழே தள்ளக்குள்ள எக்ஸாஸ்ட் வேல் முழுமையாக எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுக்குள்ளால் வெளியேறுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பெருசாக ஒன்றும் இல்லை. இன்லெட் வேல் எப்படி ஓப்பன் ஆகுது, எக்ஸாஸ்ட் வேல் எப்படி ஓப்பன் ஆகுது, இதுவும் உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும். இது ஃபியூவல் இன்ஜெக்டர். இதில் ஃபங்க்ஷன் என்னென்னா, கேசோலின்னு பெட்ரோல், சிலாக்கள் கேசோலின்னு சொல்லுவாங்க, சில இதில் பெட்ரோல்னு சொல்லலாம். அது கண்ட்ரிக்கு ஏற்றாப்பில் வித்தியாசப்படும். இது கேசோலினை இன்ஜெக்ட் பண்ணுற, அதாவது பெட்ரோலை இன்ஜெக்ட் பண்ணுது ஏரோட. அப்போ ஏரோட ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணக்குள்ளே ஏர் ஃபியூவல் மிக்சர் பிஸ்டன் என்ஜின் கம்பஷன் சேம்பருக்குள்ளே போய் ஸ்பார்க் ப்ளக் இக்னைட் பண்ணக்குள்ளே ஸ்பார்க்கை பேர்ன் பண்ண போகுது. அப்போ ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணுறதான் இந்த இன்ஜெக்டரோட மெயினான தொழிலாக இருக்க போகுது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், சில இன்ஜெக்டர் என்ஜின் ஹெட்லையும் இருக்கும். அதை சொல்லுவாங்க டிரெக்ட் கேசோலின் இன்ஜெக்ஷன் என்று சொல்கிறது. அதை இப்போ இதில் பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு காம்ப்ளிகேட் ஆகிடும். அதனாடி அதை நான் வேறு அவங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக அதை சொல்லித்தரேன். இது இக்னேஷன் கோயில். இந்த இக்னேஷன் கோயில்ற தொழில் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது பேட்டரியிலிருந்து வர கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணி
ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கை உருவாக்கணும் ஃபியூவலை பேர்ன் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க்கை உருவாக்குறதுக்கு அதிக அளவான வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த இக்னிஷன் கோயிலோட தொழில். இந்த இக்னிஷன் கோயிலை பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு ப்ரைமரி கோயிலும் ஒரு செகண்டரி கோயிலும் கொமனாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரைமரி கோயிலில் இருந்து செகண்டரி கோயிலில் ஹை வோல்டேஜை உருவாக்குறது தான் இந்த மெயினான ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. இந்த ஸ்பார்க் ப்ளக்கோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா இதுதான் டிரெக்டாக என்ஜின் கம்பஷன் சேம்பருக்குள்ளே இருக்க போகிறது. அப்போ இதில் அந்த எலக்ட்ரானை ஸ்பார்க்கை உருவாக்குற டிப் கம்பஷன் சேம்பருக்குள்ளே இருக்கிறதால நம்மளோட கோயிலால் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் இந்த ஸ்பார்க் ப்ளக்குக்குள்ளால் போய் அந்த கீழே இருக்கிற டிப்புக்குள்ளே ஒரு ஸ்பார்க்கை உருவாக்குறதால தான் ஃபியூவல் ஏர் மிக்சர் பேர்ன் ஆகி பிஸ்டன் கீழே போகிறதுக்குரிய எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ பார்த்தா இவ்வளோ பார்ட்ஸும் தான் ஒரு என்ஜின் வேலை செய்கிறதுக்குரிய முக்கியமான பார்ட்ஸாக இருக்க போகுது. இதை தவிர சில சென்சர்ஸ் நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மெயினாக விளங்கப்படுத்துறதுக்கு இவ்வளவும் போதும். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது எப்படி என்ஜின்ட வேலை செய்ய போகுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். காமனாக ஒரு கேசாலின் என்ஜினை எடுத்தோம்னா அதில் 4 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அதாவது 4 ஸ்ட்ரோக் என்ஜின்னு தான் அதை சொல்கிறது. அந்த 4 ஸ்ட்ரோக்கும் என்னன்றது நமக்கு கிளியராக இருக்கணும். அந்த 4 ஸ்ட்ரோக்காலையும் தான் என்ஜின் திருப்ப வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இப்போ முதலாவதாக பார்த்தோம்னா இன்டேக் ஸ்ட்ரோக் என்று சொல்கிறது, 2வது கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக், 3வது பவர் ஸ்ட்ரோக், 4வது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அப்போ இந்த 4ஐயும் நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக பார்த்தோம்னா என்ஜினை பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம இந்த 4 ஸ்ட்ரோக்லையும் முதலாவதாக என்ன நடக்குது, என்ன ஸ்ட்ரோக்குன்றதை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ முதலாவதாக பார்த்தோம்னா இன்டேக் ஸ்ட்ரோக், அதாவது ஏரை உள்ளே எடுக்கிற ஸ்ட்ரோக் தான் இன்டேக் ஸ்ட்ரோக். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் அந்த லைட் ப்ளூ கலரில் ஏர் இன்டேக் மேனிஃபோல்டுக்குள்ளால ஏர் வாரதை பிக்சரில் காட்டியிருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்த பிஸ்டன் கீழே போகும்போது எக்ஸாஸ்ட் வேல்வ், அதாவது அந்த ரெட் லைன் தொங்கலில் இருக்கிற வேல்வ் க்ளோஸில் இருக்க போகுது. இந்தியாவில் ப்ளூ சைட் இன்டேக் சைட்டில் இருக்கிறது ஓப்பன் ஆக போகுது. அப்போ இந்த பிஸ்டன் கீழே போக்குள்ள வழி அதுக்குள்ளால உறிஞ்சப்பட போகுது. அப்போ இந்த இன்டேக் மேனிஃபோல்டுக்குள்ள ஏர் வரப்போகுது. அந்த டைம்லேயே இன்ஜெக்டர் ஃபியூவலை ஸ்ப்ரே பண்ண போகுது, ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ண போகுது, ஒரு ஸ்ப்ரே பேட்டர்னில் இன்ஜெக்ட் பண்ண போகுது. அப்போ இந்த வழியில் என்ன நடக்க போகுதுன்னா ஃபியூவலும் கலந்து வரப்போகுது. அதாவது ஃபியூவல் ஏர் மிக்சர் பிஸ்டன் கீழே போகும்போது கம்பஷன் சேம்பருக்குள்ளே வரப்போகுது. நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டேஜ் 2, அதாவது கம்ப்ரெஷன். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த கீழே வந்த பிஸ்டன் அந்த ஏர் ஃபியூவல் மிக்சரை மேலே கம்ப்ரெஸ் பண்ண போகுது. அப்போ என்ன நடக்கணும்டா மேலே இருக்கிற இன்லெட் வேல்வும் எக்ஸாஸ்ட் வேல்வும் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அப்போ இன்லெட் வேல்வ் எக்ஸாஸ்ட் வேல்வ் க்ளோஸ் பண்ணி இருக்காட்டி என்ன நடக்கும், மேலே போக்குள்ள அந்த ஏர் வெளியில் போக வலிக்கிடும். அப்போ 2 வேல்வும் க்ளோஸ்டான நிலையில் ஒரு குறிப்பிட்ட திணிவு ஏர் ஃபியூவல் மிக்சர் கம்ப்ரெஸ் பண்ணப்பட போகுது. அப்போ இதுதான் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக். இதுதான் முக்கியமான ஸ்ட்ரோக், அதாவது பவர் ஸ்ட்ரோக். என்ன நடக்குதுன்னா இந்த பவர் ஸ்ட்ரோக்கில் இப்போ மேலே இருக்கிற பிஸ்டன் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள கம்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதில் ஸ்பார்க்கை கொடுக்கக்குள்ள பெட்ரோலும் ஏரும் மிக்சர் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆக போகுது. பேர்னிங்ன்றதை விட எக்ஸ்ப்ளோஷன் தான் சரியான வேர்ட். ஏன்னா வெடிக்க போகுது. அப்போ வெடிக்கக்குள்ள என்ன நடக்க போகுதுண்டா சரியா வாயு விரியக்குள்ள இந்த பிஸ்டனை அது கீழே தள்ள போகுது. அந்த ஹை ப்ரெஷரால தான் இந்த பிஸ்டன் கீழே வரப்போகுது. அப்போ பிஸ்டன் கீழே வரக்குள்ள ஹை ப்ரெஷரோட பிஸ்டனை தள்ளக்குள்ள அது கனெக்டிங் ரோட்டுக்குள்ளால விசைய கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு கொடுக்க போகுது. அப்போ கிராங்க் ஷாஃப்ட் அந்த பிஸ்டனால் தள்ளப்படுற விசையால் சுத்த தொடங்க போகுது. இதால் தான் என்ஜின் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கடைசி 4வது ஸ்ட்ரோக் தான் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அதாவது இந்த பத்தின எமிஷன் புகை
அதில் என்ன இருக்க போகுது, கார்பன் ஆக்சைடு, H2O கேஸ் ஃபார்மில் இருக்குது, அதாவது நீராவி கேஸ் ஃபார்மில் இருக்க போகுது. அப்போ அது ரெண்டையும் வெளியால் தொல்லணும், ஏனெண்டா பற்றி முடிஞ்சு அதால் எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ அந்த இதை வெளியால் தள்ளுதுனா எக்ஸோஸ்ட்ரோக், அதுதான் உங்களோட வாகனத்தில் டெயில் பைப்பால் வர எமிஷன். அப்போ எக்ஸோஸ்ட் பண்ணக்குள்ள வழி அப்படியே பிஸ்டன் மேலே வந்து பத்தின முழு வாயுவையும் வெளியால் அனுப்பிடும். ஒரு என்ஜின் ஸ்டார்ட்ல நிற்குதுண்டா இந்த ப்ரோசஸ் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் என்ஜின் ஸ்டார்ட்ல நிற்குது. அதால தான் என்ஜின்ல இருந்து ஃப்ளைவீல் வழியா பவர் கியர் பாக்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி கியர் பாக்ஸ்ல இருந்து எக்ஸல் வழியா டயருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட வாகனம் மூவ் ஆகுது. இப்போ ஒரு என்ஜின் ஒர்க் பண்ணக்குள்ள மெயினாக என்னென்ன எலக்ட்ரானிக் கம்போனன்ட் இதில் சம்மந்தப்படுகுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம முதலாவதாக பார்த்தோம்னா இதில் கிராங்க் சென்சர். கிராங்க் சென்சர் என்ன ஃபங்க்ஷனுண்டா, கிராங்கிற பொசிஷன், அதாவது கிராங்க் சென்சர்னா கிராங்க் பொசிஷன் சென்சர், அதாவது கிராங்க் என்ன பொசிஷனில் இருக்குன்றதை என்ஜின் கம்ப்யூட்டருக்கு சிக்னலில் அனுப்பும். அதே மாதிரி தான் கேம்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சர், அதாவது என்ஜின் ஹெட்டில் இருக்கிற கேம்ஷாஃப்ட் என்ன பொசிஷனில் இருக்குன்றதை என்ஜின் கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அப்போ அந்த என்ஜின் கம்ப்யூட்டர் என்னத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கேன்டா, எப்போ ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணணும், எப்போ ஸ்பார்க்கை கொடுக்கணுமெண்டு. அப்போ அதுக்கேற்றாப்புல இந்த 2 சிக்னலையும் வச்சுக்கொண்டு என்ஜின் கம்ப்யூட்டர் என்ன செய்ய போகுதுண்டா, இன்ஜெக்டருக்கு சப்ளையை கொடுக்க போது எந்த டைமில் ஓப்பன் ஆகணுமெண்டு. அதே மாதிரி இக்னிஷன் கோயிலுக்கு சப்ளையை கொடுக்க போகுது. அப்போ இக்னிஷன் கோயில் என்ன நடக்கும், அந்த சப்ளைக்கு ஏற்றாப்புல ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போ சரியான டைமில் ஃபியூவலையும் இன்ஜெக்ட் பண்ணி ஸ்பார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதால என்ஜின் தொடர்ந்து ரன் பண்ண போகுது. அப்போ மெயினாக இந்த 3 கம்போனன்ட் தான் என்ஜின் ரன் பண்ணக்குள்ளே ஒர்க் பண்ண போகுது. இப்போ இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்கும் எப்படி ஒரு என்ஜின் வேலை செய்யுதுன்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.